மியூசிக் நான் போடணுமா வாயிலே அந்த இது? வெல்கம் டு பார்க்கிங் புத்தாஸ் பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு நம்மளோட வினோத மனிதர்கள் எபிசோட்ஸ்க்கு. அதை தொடர்ந்து அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் சினாரியோஸ் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுல நிறைய கான்ஸ்பிரசிஸோ இல்லை நம்ப முடியாத விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயத்த கேட்டிருப்போம். அது அப்ப கேட்டப்ப வந்து ஒருவேளை இருக்குமோங்கிற ஃபீலிங் இருந்திருக்கும். பட் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் செம உருட்டா உருட்டி இருக்கானுங்கிற ஒரு ரெவலேஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுவோங்கிறதான் ஐடியா. ஸோ அதுல உருட்டுவரும் இல்ல உருட்டுகளை கேட்டவருமான டைலர் டேரன் நம்ம கூட இணைந்திருக்கிறார். ஸோ வெல்கம் டு திஸ் எபிசோட் டைலர். வணக்கம் வணக்கம். ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி இது கரெக்டா வச்சுக்கிட்டீங்களா? கட் பண்ணாம வருவீங்களா ஃபுல் இதுக்கு? பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எபிசோடு தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள் இதை மட்டும்தான் ரொம்ப காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வந்துட்டு ரொம்ப காலமா நம்பிட்டு சரி ஓகே, அப்ப நமக்கு சயின்டிபிக் ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸ் பர்ஃபெக்டா தெரியாது. அது இல்லாம நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு புத்தகங்களே நாட வேண்டியதா இருந்தனாலையும், நமக்கு வந்துட்டு புத்தகங்கள்ல காலத்தை விரயம் பண்றது பிடிக்காதனாலையும், அவங்க சொல்ற கான்ஸ்பிரசி இல்லாமல் அவங்க சொல்ற கட்டுக்கதைகளையும் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்ட் நம்பி இது இது கன்ஃபார்மா கரெக்டா தான் இருக்கும், இவரே ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்த காலங்கள் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் வந்துட்டு நம்ம டீப் டைவ் பண்ண குபு குபுன்னு நமக்கு ஸ்டோரிஸ் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நாங்க இதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பெருசா ரொம்ப பெரிய லிஸ்ட் எல்லாம் போட ட்ரை பண்ணல. இனிஷியலா போட ட்ரை பண்ணோம். பட் ஆனா ஆர்கானிக்கா வரல. ஸோ பேச பேச எப்படி இருந்தாலும் ஆர்கானிக்கா வருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றோம். ஆனா எனக்கு மெயின் கருவா நான் யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல நம்பினதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து எக்ஸ்போஷர் தான் நினைக்கிறேன். எவனா ஒருத்த வந்து சிட்டியில இருக்க அவங்க மாமா ஊருக்கோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ஊருக்கு போயிருந்தான்னா அவனுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்திருக்கும். அவன் அங்கிருந்து புடிச்சிட்டு வர விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராவா நிறைய ஆட் போட்டு நம்மள்ட்ட அதை பொய்யா சொல்லும் போது இவனுக்கு இது கண்டிப்பா நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம்ல. ஸோ மேபி எக்ஸ்போஷர் டிஃபரன்ஸும் உடனுக்குடனே வேலிடேட் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த எல்லா கதைகளுக்கும் இந்த நம்பிக்கைகளுக்கும் ஒரு பெரிய இதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த டெய்லர் டர்டன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ நீங்க உங்களுக்கு முதல்ல இல்ல முதல்ல வேணாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கான்ஸ்பிரசி யாரு சொன்னா எப்ப சொன்னாங்கிறத சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ ஆக்சுவலா எனக்கு இந்த இந்த டாபிக் நினைச்ச உடனே மைண்ட்ல வந்த கான்ஸ்பிரசி இது முதலா நடந்த கான்ஸ்பிரசின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான மற்றும் ரொம்ப என்ன சொல்றது, அதாவது இது ஒரு 5-6 ஆங்கிள் இருந்து உங்களுக்கு நீங்க சொல்ற கான்ஸ்பிரசிஸ் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இது. இது யாருனால டெவலப் பண்ணப்பட்டது, இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப வரைக்குமே எனக்கு அதுல டவுட் இருக்குன்னு வைங்களேன். பட் இருந்தாலுமே அது இப்போ சோ ஃபோர்ஜெட் தட் யூ வில் டெஃபினெட்லி பிலீவ் இட்ங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு த ஃபேமஸ், த வேர்ல்டு ஃபேமஸ் விவேகானந்தர் கான்ஸ்பிரசி. சோ நான் எதை சொல்லுவேன்னு இப்ப பாதி பேர்த்துக்கு கிட்ட எடுத்தோடனே ஆமா ஆமா ஆமா. சோ இது வந்துட்டு என்னன்னா, நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் லீடர் நிறைய பேர்த்த கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அவங்கள பத்தி சின்ன சின்ன கான்ஸ்பிரசி, காந்தி எடுத்த ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும். அவர் 2 பொண்ணுங்க மேல இப்படி கை போட்டு நிக்கும் போது அந்த போட்டோ எடுக்கும் போது காந்தி வந்துட்டு ஒரு விமனைசர், இல்ல நேரு மாமாவுக்கு வந்துட்டு பேர் சொல்லி அதுக்கு ஒரு அதுவும் வச்சு ஒரு கட்டுக்கதை இருக்கு. சோ இது அதனால வேண்டாம் அவர் மாமாங்கிறானு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேடாங்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் நிஜமாதான் இருக்கும் போல அப்படிங்கிற அந்த இது மாதிரிதான் லிங்கம் வந்துட்டு சிவனோட பீனஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்குல்ல. அது இப்ப வந்துட்டு அது உண்மைங்கிறாங்க. அது சிவனோட பீனிக்ஸ் இல்ல, பட் யூனிவர்சலா ஒரு மேலோட ஜெனிட்டாலியாவும் ஃபீமேல் ஜெனிட்டாலியாவும் சேர்ந்ததுதான் லிங்கம். ஏன்னா அதுதான் லைஃப் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனால அந்த லிங்கம் நம்ம ஜென்ரேட் பண்றோம் சொல்லி ஒரு ஒரு கதை இருக்கு. இது கான்ஸ்பிரசியா இல்ல இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு இதை பத்தி தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். பட் விவேகானந்தருங்கிற ஒரு பாத்துட்டேன்னா ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஹை லெவல்ல நம்ம புக்ஸ்ல அவர் அப்படி போட்டிருப்பாங்க. அவரை நீ அவரை நீ நீ ஸ்கூல் படிக்கும்போது அவர் ஈஸியா கம்ம கிராஸ் பண்ணலாம். கரெக்டா விவேகானந்தங்கிற ஒரு கேரக்டர். இல்லங்க, இன்னொன்னு அவர் பார்த்தாலே ஒரு சாமியார் ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னொன்று இருக்கு ஆக்சுவலா, விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவர் வந்துட்டு ஒரு சாமியார் ஃபீல் கொடுக்குற ஒரு ஆளா இருந்தாலும்
மத போதனைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இன்னொன்னு வந்துட்டு ஏத்திஸ்ட்கே நிறைய பேத்துக்கு விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட கருத்தியல் ரொம்ப பிரமாதமா இருக்குங்கிறங்காட்டி, ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்குங்கிறங்காட்டி கரெக்டா. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐடியலுக்கு எங்க ஸ்கூலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. நான் சொன்னா நிறைய ரிவீல் ஆயிரும். ஸோ அதனால நான் அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வழியா வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு விவேகானந்தரோட படம் என் கைக்கு வருது. சரியா? அந்த போட்டோ கைக்கு வருது. அது வந்துட்டு ஸ்கூல்ல இருக்கிற எல்லார் கைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஜென்ரலா உனக்கு இப்போ ஸ்கூல்ல எதையோ உனக்கு உனக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றான் ஒரு ஸ்டூடெண்ட் பர்த்டேக்குன்னா பர்த்டே பத்தி அது ஒரு டாபிக்கா ஒரு 1 ஹவருக்கு போகும் இல்லையா? இல்லைன்னா த்ரூ அவுட் த டேவே போகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விவேகானந்தர் படம் எல்லார் கைக்கும் வந்தா என்ன ஆகும்? அப்ப நீ வந்துட்டு ஒரு 8வது 9வது 10வது படிச்சுட்டு இருக்கேன் நீங்க. அந்த வயசுல இருக்கும்போது விவேகானந்தர் அப்ப அதை பத்தி நீ ஒரு சின்ன டாபிக் எடுப்ப இல்லையா? இங்க படுற சாமியாரா இருந்தாரு. ஒருத்தன் அவனோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக அதை பத்தி ஒரு பில்டப் கொடுப்பான். சரி இங்க வந்துட்டு இவரு எனக்கு வந்துட்டு அவர் தெரியும்டா. அவன் தெரியும்னா பர்சனலா இல்ல. இவர் வந்துட்டு ஏதோ ராஜாவோட மகனா இருந்தாராம். இவர் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டாராம். சாமி தான் வேணும். இது புத்தர் கதையில எதுக்குடா விவேகானந்தர் கூட அசோசியேட் பண்றேன்னா, இல்ல விவேகானந்தர் அதே மாதிரிதானா? ரெண்டாவது நிறைய காசு இருந்து ஒரு முற்றும் திறந்துட்டு வந்திருக்காரு. ஆமா. ஐடியா என்னன்னா இவர் எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? அங்கதான்டா ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒருத்தன். அப்ப நான் வந்துட்டு என் வாழ்க்கையே ரொம்ப டைலமால இருக்கிற ஒரு டைம் 8th 9th பொழுது உங்களுக்கு ஆப்வியஸா ஒரு டிலமா இருக்கும் நிறைய விஷயத்துக்கு. எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாது. எல்லாத்து மேலயும் ஒரு கேள்வி இருக்கும். எல்லாத்து மேலயும் இது ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு 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 Q&Aலயே மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். இது தப்பா கரெக்டா நம்ம பண்றது கரெக்டா தப்பா எத்திக்கலி எது கரெக்ட் எத்திக்கலி எது தப்பு. அப்புறம் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் மேல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல உன வந்து ஒரு ஓப்பனம் பண்ணி விடுறதுக்கு விவேகானந்தர் ஐடியாலாம் எடுத்து இது எப்படி செத்தாருன்னு தெரியுமான்னு கேட்டான். நான் வந்துட்டு தெரியலடா வயசாகி செத்துருப்பாரு அப்படின்னு சொன்னேன். சோ அவர் வந்துட்டு ஃபுல்லா தியானத்துக்கு இறங்குறாரு. எதுக்குன்னு கேட்டா அவருக்கு வந்துட்டு தேர்ட் ஐ 3வது கண்ணை ஓபன் செய்வதற்காக ஒரு வழியை வந்து அவர் தேடணும்னு நினைச்சாலாம். சரிங்களா? ஸோ அந்த தேர்ட் ஐ கிடைக்கணும்னா யூ ஹேவ் டு கோ இன்டு டீப் யோகா வித்தவுட் ஃபுட் வித்தவுட் எனிதிங். நீ எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்ம எப்படா சாப்பிடாம யோகா பண்ணிட்டு இருப்பாருன்னு கேட்டா அதான் அவர் அந்த கிங்குடா அப்படின்னா நானும் சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டேன். அவரு அந்த முன்னாடி ஸ்கைட் அப்படி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா உட்காந்துருக்கும் போது தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி அவர் செத்துருப்பாருன்னு நீ நினைப்பானா? அங்கதான் மேட்ரு. அங்க அது பிரச்சனை ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் வந்துட்டு தேர்ட் ஐ ஓப்பன் பண்றதுக்கு வேண்டி ஃபுல் ஒர்க் அவுட் ஃபுல்லா யோகா பண்ணும்பொழுது அவர் வந்துட்டு கையடிக்க மறந்துட்டாரு. ஸோ கையடிக்காதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவரோட டெஸ்டிஸ்ல வந்துட்டு ஃபுல்லா ஸ்பெர்ம் வந்துட்டு ஓவர் ஃப்ளோவா ஜென்ரேட் ஆகி கடைசியில வெடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு. அப்ப தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சா இல்லையாடான்னு கேட்டா டேய் என்ன நீ தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சா ஆளே போய் சேர்ந்துட்டாரு. இது என்ன தெரியுது கையடிக்காம இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்துட்டு ஒரு சைடு ஷாக் ஆகி எனக்கு எனக்கு எக்ஸிஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு. இந்த ஸ்டோரி அந்த பையனோட கில்ட்ட சுத்தி கிரியேட் பண்ண மாதிரி இருக்குதேப்பா. அதுதான்ப்பா இது வந்துட்டு எல்லார் கில்ட்டையும் ஒரே ஷாட்ல போக்குறேன்னு சொல்லி அவன் அந்த மெடிசன் எல்லாத்துக்கும் போட்டு இருந்தான். ஒரு 5 ml எடுத்து எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருந்தான்ப்பா. சோ அப்ப இருந்து அவர் வந்து விதைப்பை வெடிச்சுதான் செத்தாரு. விவேகானந்தாவோட டெத் நான் இப்ப நெட்ல போட்டு பார்த்தேன் நீ சொல்ல ரப்சர் இன் ஹிஸ் பிரெயின் வெசல்ஸ் போட்டிருக்கானுங்க. ஆனா எனக்கே இந்த கதைய காலேஜ் டைம்ல வந்து அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் மாப்பிள அதனால இறந்துட்டாப்ல அப்படின்னானுங்க. ப்ராஸ்டேட் கேன்சர்னா உன் ஃப்ரெண்டு மேபி அதை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொன்னா அந்த கதை அப்படிதான் வருங்கிற மாதிரியான கதை அது. இந்த சின்ன வயசுல உனக்கு ஒருத்தர் சொன்னான்ல அவன் ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தி அவனோட புரிதல் வந்து கொஞ்சம் அந்த டைம் கரெக்டா ராவாதான் இருந்திருக்கு. ரொம்ப வருஷம் மேட்டரே பண்ணாம இருந்திருக்காரு. அதனால வெடிச்சு கேன்சர் வந்து அந்த கேன்சர் வந்து செத்தது அவன் வெடிச்சுன்னு கொஞ்சம் சினிமேட்டிக்கா விட்டு சொல்லியிருக்காப்ல அவர். அவ்வளவுதான். ஆக்சுவலா அவன் சொல்லும் போது லாஸ்டா என்ன சொன்னான்னா கலோக்கியெல்லாம் எனக்கு சொல்லாம அவர் ரொம்ப நாளா வந்து இந்த கைப்பழக்கம் இல்லாதனால அவர் விதைப்பை வெடிச்சிருக்காருன்னா எனக்கு விதைப்பைன்னா அப்ப எனக்கு என்னன்னு தெரியல ஆக்சுவலா. அப்படி அப்படின்னு கேட்டேன். நான் ஏதோ மூளையில இருக்கிற ஏதோ ஒரு பார்ட் அவன் தமிழ்ல சொல்றான் போல நினைச்சேன். செரிபெல்லத்துக்கு தான் விதைப்பைன்னு சொல்றான் வெடிச்சிருச்சு போல நினைச்சிட்டேன். அப்ப அவன் வந்துட்டு விதைப்பை என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலைவன் கலோக்கியெல்லாம் சொன்னி நான் வந்துட்டு எப்பதான் அப்படிலாம் ஆகுமாடா அப்படின்னு கேட்டா நம்புடா அதான் ஆக்சுவலா உண்மை. அதனாலதான் எல்லாரும் உனக்கு சொல்றானுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அப்ப எனக்கு அதான் வந்து ஃபர்ஸ்ட் நீ கான்ஸ்பிரசின்னு சொன்னீங்க எனக்கு அதான் தோணுச்சு.
அது சின்ன வயசுல உனக்கு ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஃபீலை கிரியேட் பண்ணும். ஏகப்பட்ட விஷயத்துக்கு கொஸ்டின் வரும். சோ அந்த மாதிரி ஒரு சோ பாத்துக்க. அப்ப இது ஃபேமஸ் தான் இல்லையா? எங்க ஸ்கூல் மட்டும் இல்ல, இது இன்டர்நேஷனல் லெவல் ஃபேமஸான தியரி தான். ஏப்பா இது இது இன்டர்நேஷனல் லெவல் ஃபேமஸ்ப்பா. இது எனக்கு எப்ப ஞாபகம் ரஷ்யன் மட்டும் வந்துச்சுன்னா தான் வருது. சின்ன வயசுல இல்ல. இது எனக்கு எப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா சின்ன வயசுல நான் வந்து விவேகானந்தர் சிலைக்கு போனேன் கன்னியாகுமரியில. அப்ப கூட எனக்கு இந்த கதையில இங்க ஞாபகம் வரைக்கும் இருக்கு. அப்ப கூட ஞாபகம் யாரையே வந்திருக்கு. இந்த விவேகானந்தர் இல்லைங்க. மண்டபத்துக்கு நான் முன்னாடி ஆக்சுவலா விவேகானந்தர் பத்தி போட்டிருப்பாங்கல்ல. சோ அதுல வந்து அவரோட டெத்த பத்தி எதுவும் போட்டிருப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஃபுல்லா ரிசர்ச் போட்டிருக்கிற நீ. அதுதான். இல்ல அப்பவே அவனுக்கு வந்துட்டு அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கிறானுங்க பாவம். இப்ப வந்துட்டு அயல் நாடுகள்ல வந்துட்டு உங்களோட நீங்க பால்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கான்னு பாக்கணும்னு. அதை வந்துட்டு அப்பவே அவனுக்கு வலியுறுத்தி இருக்கிறானுங்க பாவம், விவேகானந்தர் மூலியமா முற்போக்கா. பாத்துக்குங்க, பால்ஸை செக் அதுல பண்ணாங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கு பிரதர். எண்ட் ஆஃப் த்ரீ அது ஒரு கான்ஸ்பிரசியா இருந்தாலும் அது அதன் மூலமா அவன் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கான் அவன் நண்பன். இதுதான் பாவத்தை, அவனுக்கு அவன் அவேர்னஸே வேற மாதிரி இருந்திருக்கு. சோ அதான் பிரதர் என்னோட ஃபர்ஸ்ட் கான்ஸ்பிரசி. கண்டிப்பா அதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கான்ஸ்பிரசி. ஆனா பிரச்சனைனா அதே ப்ரோ கிட்டத்தட்ட வந்துட்டு அடுத்து வர நான் சொல்ல போற பல கான்ஸ்பிரசிக்கு அவருதான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் தி நேஷனா இருந்தா அப்படி. அது என்னன்னு தெரியலங்க. இது வந்துட்டு நம்ம இந்த வினோத மனிதர்கள் பேசிட்டு இருக்கோம், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஐயா வந்துட்டு இந்த கீசா பிரமிட் பத்தியும் அனுநாகிஸ் பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு. ரொம்ப வயசானவர், 70+. சோ இது மாதிரி இது ஒரு சிக் மேக்னெட் மாதிரிங்க. ஒருத்தன் தான் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் கிரகிச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுவான் போல சீட்ஸ். இல்லடா, இதுல இன்னொன்னு இருக்கு. அந்த அந்த ஒரு டைம் சொல்லும் போது அவனுக்கு நம்ம அந்த அட்டென்ஷனை கொடுத்து ஒரு ஹை கொடுத்துறோம்ல, அதுவே அவனை என்கரேஜ் பண்ணும் போல. வீடு ஃபுல்லா பேப்பரா ஒட்டி ஒவ்வொன்னா த்ரெட் கட்டி மேட்ச் பண்ணிட்டு இருப்பான் போல, துப்பாக்கி விஜய் மாதிரி. அதுதான் அவன் வேலையே ஃபுல்லா அதான் பண்ணுவானு நான் பாத்திருக்கேன். ஒரு சோல் விஷயத்த நம்புறவன் இருக்கான் பாத்தியா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கான்ஸ்பிரசியா ஹி வில் பி வெப்ட் வித் லாட் ஆஃப் அதர் கான்ஸ்பிரசிஸ். ஏன்னா அவனோட இன்ஃபர்மேஷன் பபுளே அப்படிதான் ஒர்க் ஆகும் போல. விவேகானந்தர்னா லாஸ்ட் சாப்டர் திருப்பி பாக்குறது. ஏன்னா முதல்ல எவ்வளவு சாப்டர் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவர் டெத்துக்கு போங்க, அதுல இருக்கிற மர்மத்தை எனக்கு சொல்லுங்க. மர்மத்திலேயே தான் இருப்பான் போல இல்லையா? மர்மம் அவன் எக்ஸைட்மெண்ட் அதான் கொடுக்குது அவருக்கு. சோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க இந்த கேரக்டர் சொல்லும் போது எனக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம சின்ன வயசுல வந்து நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க, நீங்க பணக்காரர் பிளே ஸ்டேஷன்ல வச்சிருந்திருப்பீங்க. பட் அதே பிளே ஸ்டேஷன் 2 வந்து டெக்கன் சென்டர்ஸ்ல போட்டு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு தெரியுமா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. ஆமா, கீர் வீடியோ கேம் கலாச்சாரம். கியர் வீடியோ கேம் கலாச்சாரம் இருந்தப்ப என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து எங்க ஊர்ல ஒரு டெக்கன் சென்டர் இருக்கும். அந்த டெக்கன் சென்டர்ல வந்துட்டு பொதுவா வந்துட்டு பேரே பாரு டெக்கன் சென்டர், மத்த கேம்ல போடவே மாட்டானுங்க. சோ டெக்கன் 2 3 ஏதோ ஒண்ணு போடுவானுங்க. நம்ம போனா ₹1 ஒரு காயின் கொடுப்பானுங்க. அந்த ஒரு காயினை போட்டு நம்ம விளையாடலாம், அவுட் ஆற வரைக்கும் விளையாடலாம். இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளையாண்டுக்கிட்டே இருந்தான்னா அந்த அந்த டெக்கன் சென்டர் வச்சிருக்கிறவரோட பையன் இருப்பான், அவன் உனக்கு ஆப்போசிட் காயின் போட்டு உன்னை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடக்கும் அந்த டெக்கன் சென்டர்ல. ஆனா அதுல இன்னொரு கெத்தான மேட்டர் என்னன்னா, அவனுக்கு ஹர்ஷத்மே லெவல் ஸ்கேமர்ஸ்ங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அந்த டைம் ஒன்று ஓடிட்டு இருக்கும் நடுவில். டெக்கன்ல வந்து டைம் இருக்கும், 50 செகண்ட் 60 செகண்ட்ஸ் ஒரு மேட்ச். அந்த டைமையும் குறைச்சு வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி 1v1ல 2 மேட்சஸ் இருக்கும். 2 மேட்ச் தோத்தாதான் அந்த மேட்சே ஓவர். பட் 1v1ல ஒரு மேட்ச் தோத்தாலே இந்த மேட்ச் ஓவர்னு அதை செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. நீ உள்ள போனதே அடி அடிச்சு போடுவாங்க கம்ப்யூட்டரே உங்களை. ஸோ இட்ஸ் பேசிக்கலி இல்லடா இதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. இப்ப நீ அவன்கிட்ட ₹1 ஒரு காயின் வாங்கி ஃபர்ஸ்ட் மேட்சே தோச்சேன்னு வச்சுக்குவேன், அவன் ஜெனியூனா அவனுக்கு ஃபீல் பண்ற மாதிரி வேற நடிப்பான் அவன், அந்த கடை ஓனரு. அப்பதான் நீங்க ஒரு ₹5 ஓட்டு அடிங்க. சரி சரி இன்னொரு டைம் வேணா அடிக்க அப்படின்னு சொல்லி. இல்ல அதுல இன்னொரு சூப்பரான கல்ச்சர் இருக்கும். என்னன்னா, அந்த ₹1 டோக்கன் வாங்குறதுக்கே ஆளுங்க இருக்க மாட்டானுங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அக்கேஷன் இருந்திருக்கும், அந்த பையன்கிட்ட திடீர்னு ஒரு ₹5 வந்துச்சுன்னா அவன் கேங்கையே கூப்பிட்டு இறங்கிடுவான். ஸோ ஒரு 5 டோக்கன் வாங்கி விளையாடுறது, ஒருத்தன் விளையாடுவான், பின்னாடி அந்த 4 பேர் அவனுக்கு ஃபுல்லா சப்போர்ட்டிங் பண்ணி கத்துறது. அது ஒரு கல்ச்சரா மாத்தி வச்சிருந்தாங்க. டெக்கன் சென்ட்ரிக் போறதுங்கிறது ஒரு கல்ச்சர் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள வந்து ஃபுல்லா கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த பவரு, லியோ, யோசிமுத்து,
ஆனான்னு ஒரு பொம்பளை இருப்பா. பிரதர் அது யோசி யோசி முத்து இல்ல பிரதர், இது யோசி மிட்சு. ஆமா, யோசி மிட்சு. ஆனா நம்ம ஊர் அதை தமிழாக்கம் பண்ணிருப்பானுங்க, யோசிமுத்து அப்படின்றவானுங்க. அதே மாதிரி ஜின், பால் கிடையாது, அது பவுலு. பவுலு, கிங்னு ஒருத்தர் இருப்பான், ஆமா ஆமா. ஹவுராங்கன்னு ஒருத்தர் இருப்பான். ஆக்சுவலா இன்னொன்னு அவன் தெரியுமா, இந்த டெக்கன் 3 தான் வந்துட்டு பல திருடனுகளை இந்தியாவுல உருவாக்கி இருக்கு பிரதர். எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷத் மேதாவே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல டெக்கன் 3 தான் இருந்திருப்பா. அப்படி அதை விளாடுறதுக்கு வீட்டுல 5 ரூபா திருட ஆரம்பிப்பானுங்க. அதுதான் பிரதர் எனக்கு தெரிஞ்சு திருட்டு. எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி ஒரு டிரைவிங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னு தெரியல அந்த கேமை விளையாண்டே ஆகணும்னு. ஆனா எனக்குமே அப்படிதான் தோணும். ஒரு வீக் எண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் போயே ஆகணும் எப்படியாவது. 1 ரூபாய் இந்த குடிகாரனுங்க எல்லாம் வந்து வைன் ஷாப்புக்கு வெளியில இது ஒரு 5 ரூபாய் சேர்த்து எங்க எடுத்துருன்னு பார்ப்பானுங்கல்ல, அந்த கணக்கிடாது. கரெக்ட், பியூர் குடிகாரன் ஸ்டஃப் தான் பிரதர் அது. அதுலயே வந்துட்டு காயின் ட்ரேடிங்ல இருக்கும். அதாவது 5 காயின் வாங்கிட்டு நீ இப்ப ஆடும் பொழுது நீ தோத்துட்டேன்னா அண்ணனுக்கு 1 காயின் கொடுத்துடணும். நீ 1 காயின் போட்டு ஆடுற, ஒருத்தர் கூட ஆடுவார்ல, அவர் கூட 1 காயின் நீ பெட் வைக்கிறது, ஒரு எக்ஸஸ் காயினை நீ தோத்துட்டேன்னா அவருக்கு நீ 1 காயின் கையில கொடுத்துடணும். புரியுதா? சோ அவர் அந்த காயின் போட்டு அவர் ஆடிட்டு இருப்பாரு கொஞ்ச நேரம். அந்த மாதிரி நிறைய அதுல ஆக்சுவலா பிசினஸ் டேர்ம்ஸ் இருந்துச்சு. ஆனா எல்லாமே இதுதான், ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான். அப்புறம் வந்து இந்த இது இருக்கும்ல, சோடா காயின், அதுக்குன்னே ஏரியால ஒருத்தர் இருந்தான். சரி, அவன் என்ன பண்ணுவான்னா சோடா காயினை வந்துட்டு சோடா பாட்டில் இருக்குல்ல, அதோட மூடி இருக்குல்ல, அதை சுத்தி வச்சு நல்லா தட்டி ரவுண்ட் ஆக்கி இந்த காயின் ஆக்சுவலா ஒண்ணு வச்சிருப்பான் வீட்டுல. அழகா ட்ரேஸ் எடுத்து கட்டிங் பேர் வச்சு அழகா ரவுண்டா கட் பண்ணி நடுவுல அந்த ஸ்லாட் போட்டு கொடுத்துருவான். நீ அதை எடுத்து போய் போட்டு அடிக்கலாம். எப்படி இதுலயும் வந்துட்டு இது ஃபேக் நோட்ஸ் அதை சுத்தி ஒரு குளோபல் பிசினஸே கிரியேட் பண்ணிருக்கானுங்க ஏரியால. ஆமா ஆமா. அங்க 1 ரூபா காயின் இவன்ட்டு நீ அந்த தகுடு வாங்கினா உனக்கு வந்துட்டு 1 ரூபாய்க்கு 4 தருவான் சோடா மூடி. எப்படி? ஆனா நீ அது போட்டு ஆடும்பொழுது ஓனர் பார்த்தானா நீ பேன் ஆயிருவாங்க இருந்து. சோ நீ அதை பார்த்து போட்டு ஆடணும். அதாவது அங்க ஒரு 2 காயின் வாங்கிக்கணும், இந்த 4 காயின் அப்படி நடுவில் மேட்ச் பண்ணி போட்டு ஆடணும் ப்ரோ. எல்லாமே இருந்தது ப்ரோ. அப்ப இதுவே ஒரு தனி, இது கிரிப்டோ மாதிரி, இது ஒரு தனி கரன்சி பிரதர். இல்ல, அததான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு ஏனே தெரியல, என் மைண்ட்ல நான் அந்த சின்ன வயசுல அங்க டெக்கன் விளாண்டல அந்த விஷுவல்ஸும் ஃபைட் கிளப்ல படத்துல வந்து 2 பேர் அடிச்சுக்கும் போது இவங்க எல்லாம் சைட்ல இருந்து என்கரேஜ் பண்ணாங்கல்ல, அந்த விஷுவலும் ஒரே மாதிரியான விஷுவலா ஃபீல் ஆகுது பிரதர். அது அப்படிதான் பிரதர். அது ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஹை கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் தான். நீங்க தோத்தீங்கன்னா ரொம்ப டெஸ்பரேட்டா உங்களை பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இது பண்ணுவானுங்க, ரொம்ப பூ பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சே ஆகணும் டெக்கன்ல ஒருத்தனையாவது அப்படின்னு நினைக்க வச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு டெஸ்பிரேஷனே வராது, டல் தாட்ஸ் கொண்டு வந்து வச்சிருவானுங்க. அது இன்னொன்னு என்னன்னா, அவனுங்க வந்து அந்த விளையாடுறவனுக்கு பவர் கிடையாது, அதுக்குள்ள இருக்க கேரக்டர்களுக்கு தான் பவர்னு நினைப்பானுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவானுங்க. நீ இவர் எடுத்தா ஜெயிக்கவே முடியாது அவனை அப்படின்னு சொல்லி. ஏன்டா அவன் பவுல் எடுத்திருக்கேன், நீ இவன் பாடுற அண்ணாவை போய் எடுத்திருக்கேன், இவன்லாம் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க. பட் கம்மிங் டு த கான்ஸ்பிரசி, இதுல இந்த டெக்கன்ல வந்து ஆக்சுவலா ஒரு செம்ம கிராட்டிபிகேஷன் என்னன்னா, நீ அந்த 11 பிளேயர்ஸ் வந்து 11 சிஸ்டம் பிளேயர்ஸ் ஜெயிச்சேன்னா கடைசியா ஒரு ஸ்டோரி காமிப்பானுங்க, சரியா? ஆமா, அதுல ஆனாக்கு வந்துட்டு லைட்டா பிட் ஸ்டோரி ஒண்ணு. இருங்க அதுதாங்க எங்க கதையை சொல்றதுக்குள்ளேயே நீங்க முடிச்சு விட்டீங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்டோரிய பாதி நேரம் அந்த டெக்கன் கிரக்கரன் பார்க்க விட மாட்டான் பிரதர். விளையாடுறதுக்கு மட்டும்தான் காசு, ஸ்டோரி பார்க்கறதுக்குலாம் காசு கிடையாதுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவான் சில்லறையாட்டம். அந்த 11 ஃபர்ஸ்ட் தாண்டதே பெரிய விஷயம். ஏன்னா நடுவுல அந்த கடைக்காரன் எப்போ வருவான்னு தெரியாது, இல்ல இன்னொருத்தன் ஆப்போசிட் காயின் எப்ப போடுவான்னு தெரியாது, சரியா? அதுல இந்த கான்ஸ்பிரசி ஒண்ணு இருக்கு பிரதர். எப்படியாவது ஆனா மட்டும் வச்சு நீ 11 ஸ்டேஜ் தாண்டிட்டா ஆனாவும் பவுலும் சேர்ந்து செக்ஸ் பண்ற வீடியோ வருமானுங்க அதுல. அதுக்காக எவ்வளவோ 5 ரூபாய் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுல வர ஸ்டோரி வந்துட்டு ஒரு 4 செகண்டுக்கு ஆனா முதுகு மட்டும் தெரியும், அவ்வளவுதான். அவன் பிரா கல்ற மாதிரி ஏதோ ஒரு மொமெண்ட் வரும்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு. ஆனா அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி செக்ஸ் ஸ்டோரி லெவல்ல அதை பேசி உங்களை வந்துட்டு ஆனா எடுத்து ஆட வச்சு, ஆக்சுவலா அதுவே ஸ்கேமு. உங்களை ஆனா எடுத்து ஆட வச்சு இவனுக்கு பவுல் எடுத்து ஆடி உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க, நல்ல பவர்ஃபுல் பிளேயர் எடுத்து ஆடி. இல்லப்பா, ஆனாவும் பால் செக்ஸ் பண்றதுங்கிறது கூட ஓரளவுக்கு சரி ஓகே, இது ஏதோ சஜஸ்டிவா வந்துரும் போல நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்னொரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி என்ன இருப்பானுங்கன்னா,
மரபொம்மை மாதிரி ஒண்ணு வரும் தெரியுமா அதுல? ஓகிரே ட்ரூ அந்த ஓகிரே ட்ரூ ஓகிரே வந்து ஆனாக்கும் பாலுக்கும் பிறந்த குழந்தை. கர்த்தரே. அது ஆக்சுவலா ஏன் எங்க அப்படி எங்க weird-ஆ இருக்கு? கேம் சென்டர்ல ஏன்னா அது அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் பண்ணுங்க. எதனால அப்படியாமா அது? அது வியர்டா இருக்குது இல்ல, அதனால இந்த 2 பவர்ஸுக்கு சேர்ந்து பிறந்த குழந்தைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்றானுங்க அதுக்கு. ப்ரோ எங்களுக்காவது ஒரு டீசென்டான லெவல்ல ஒரு பொய் இருந்துச்சு ப்ரோ. அந்த ஓகிரே ட்ரூ ஓகிரேவோட குழந்தை தான் கானுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு டைனோசர் மாதிரி ஒன்று வரும். அதுன்னு ஆஹ் நானு ப்ரோ. ஆனா உங்களோடது வந்துட்டு ரொம்ப கொடூரமா இருக்குது அது. ஆனா குழந்தைதான் ஓகிரேன்னு இருக்கிறானுங்க பாவம். இல்லடா, சீரியல் கதை ரேஞ்சுக்கு போவான்னு நினைக்கிறேன். இவனுக்கு தொடர்பா அதுக்கப்புறம் இது நடந்துச்சா அந்த ரேஞ்சுக்கு போயிருவானுங்க. அது எனக்கு இல்லங்க. அதுல ஆனா எனக்கு ஒருத்தனை பிடிக்குங்க. ஏழைகளின் நண்பன் மாதிரி ஒரு ஹவுராக்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு பட்டனே நீங்க போட்டு காட்டடி அடிச்சீங்கன்னா நீட்டா முடிச்சுட்டு போயிடும். பாத்துருக்கீங்களா? கால்ல உதச்சிட்டே இருப்பான் பாவம். அமைச்சர்ஸ் எடுக்கிற ஒரு ஆளு. அவராக எடுத்து கால் கால் புடி ஓடுன்றுவானுங்க. ரைட்டு. சரி, நம்மளோட கான்ஸ்பிரசி முடிஞ்சு. அடுத்து நீங்க வாங்க ஒரு நல்ல இதோட. சோ நான் அடுத்து வந்துட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்பிரசி எனக்கு தோணுது நீங்க சொன்னீங்க என்னன்னா, ஸ்கூல் டேஸ்ல இதுவும் அது என்னன்னு தெரியல. கான்ஸ்பிரசினாலே ஸ்கூல் டேஸ்ல வரதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா பெருசாகி நிறைய ஏமாந்துருக்கோம். அதாவது இந்த மிடில் ஏஜ் டீன்ல 18 வயசு 19 வயசுல இருக்கும்போது நிறைய ஏமாந்துருக்கும். பட் ஆனா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. மேபி அதெல்லாம் கொஞ்சம் போரிங் கான்ஸ்பிரசிஸ் நினைக்கிறேன். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் ஃபினான்ஸ் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேமஸான கான்ஸ்பிரசி வந்துட்டு இந்த எம்எல்எம் ஸ்கீம். நீங்க வந்தீங்கன்னா கார் வாங்கிடலாம், பைக் வாங்கிடலாம் சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எல்எம் மாதிரியே வந்துட்டு இந்த போனுக்கு பின்னாடி என் கூட ஒருத்தர் இருந்தான். என் கூட படிச்ச பையன். அவன் வந்துட்டு இந்த எல்லா கான்ஸ்பிரசிலையும் மாட்டியிருப்பான், எல்லாரையும் ஸ்கேம் பண்ணுவான். இந்த செல்போனுக்கு பின்னாடி ஒரு கோந்தாட்ட ஒண்ணு வச்சு லெதர் ஸ்டிக்கர் இருக்கும் தெரியுமா அந்த பைக்ல எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரவுண்டா இருக்கும். அதை செல்போனுக்கு பின்னாடி ஒட்டினா ரேடியேஷன் வரும்னு சொல்லி அதை வித்து காசு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனுமான் சாலிசான்னு ஒண்ணு இருக்கும். அது இப்ப வரைக்கும் இருக்கு. அதை வாங்கி எங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லாம் நிறைய ஸ்கேம் ஆகி அந்த ஹனுமான் சாலிசா வச்சா அவங்க வீட்டுல இருக்கிற வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி. அது என்ன கான்ஸ்பிரசிட்டினா, அந்த சாலிசா வந்துட்டு பஞ்சலோகத்தால மேக் பண்ணப்பட்டது. பஞ்சலோகம் கிடையாது, இன்னும் என்னதான் சொல்லுவானுங்க அது. அதாவது இந்த பழனியில வந்துட்டு அந்த ஐடியல் வந்துட்டு ஒரு 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 ஐடல் வந்துட்டு ஒரு ஒரு மெட்டீரியல்ல மேக் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னது அது பேரு? அது இதுங்க ஒரு நல்லது. பஞ்ச பஞ்ச இதுதான். அதுவும் ஏதோ 5ல தான் வரும். அதுதான். அது அந்த கான்ஸ்பிரசி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப சொல்ல சொல்ல எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது என்னன்னா, நாகமணின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஒரு நாகம் வந்துட்டு யாரையும் கடிக்காம ரொம்ப நாள் இருந்ததுன்னா அந்த அந்த விஷம் இருக்கு இல்லையா, அது தொண்டையில இருக்கிற விஷம் இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நாள் கழிச்சு நாகமணியா மாறிடுமா. அது ஒரு நாகமணிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டோன். சரியா? அந்த நாகமணி வந்துட்டு அது கடைசியா வந்துட்டு எப்ப அது வெளியே வரும்னா, அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பௌர்ணமியோ அமாவாசையோ பிரதர், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அது வந்துட்டு உச்சி பொழுது காத்திருக்கு வெளியே வாங்குற மாதிரி அப்ப கரெக்டா வந்து அது போயிட்டு ஒரு இடத்துல நிக்குமா. நின்னுட்டு அதுவே சாமி கும்பிட்டு அது கடைசியில எமிட் பண்ணி விட்டுருமா. ஐ மீன் அது வாய் வழியா அது துப்பிடுமா. துப்புனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு பக்கத்துல அது அங்க வச்சுட்டு போயிருமா. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஏதோ அப்புறம் வேற ஒரு லேடி பொம்மை கூப்பிட்டு வந்து அங்கேயே மேட்டர் பண்ணிட்டு அது கிளம்பிடுவான். அந்த நாகமணி எவனுக்கு கிடைக்குதோ அவன் தான் ரிச்சஸ்ட் ஆஃப் தி லாட்டா மாறிடுவான். அது வந்து ரூபியை விட ரூபி எமரல்டு அப்ப என்னென்னலாம் ஸ்டோன் இருக்கோ அதை விட விலை ஜாஸ்தின்னு சொன்னானே. அது வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கும் பார்க்க. அதுதான் ஒருத்தர் எங்க தாத்தா இருக்குன்னு சொன்னான் பிரதர். இல்லங்க, அதுல ஒண்ணு கவனிச்சீங்கன்னா நாகப்பாம்புக்கு மட்டும்தான் இவனுக்கு எல்லா சூப்பர் நேச்சுரல் பவரே இறக்குவானுங்க. மத்த பாம்பெல்லாம் என்ன பாவம் முடிச்சுனே தெரியாது. அதுக்கெல்லாம் பாம்பா மட்டும்தான் இருக்கும். நாகப்பாம்புக்கு மட்டும்தான் சூப்பர் பவர்ஸ் ஆமா, இருக்கும். ஏன்னா அந்த நாகப்பாம்பு தானே நீங்க கேடிவில அடிக்கடி பாப்பீங்க பாவத்தை. அதனால அவனுக்கு அது மட்டும்தான் வந்துட்டு பவர்ஃபுல் பாவங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. பட் இன்னொன்னு, அது அது தற்செயலா இல்ல என்னன்னு தெரியல, நாகப்பாம்பு தான் வந்து ஒன் ஆஃப் தி டாப் 3 வேர்ல்ட்ஸ் வெனமஸ் ஸ்னேக்ல அது ஒண்ணு இல்லையா. இன்னொன்னு, நாகப்பாம்புக்கு இந்த பவர் இருக்கும் பிரதர். நாகப்பாம்புக்கு வந்துட்டு இருக்கிறதுலயே செலக்டிவ் விமனா மாறுறதுக்கான பவர் இருக்கும். பாத்துருக்கீங்களா படத்துல எல்லாம்? விமானம் மாறிடும். டக்குன்னு விமானம் மாறும். இன்னொன்னு வந்துட்டு அது பழி வாங்கும். ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்றேன்னு பார்த்து போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் வந்து நீட்டா
ஜான்விக் எப்படி வந்துட்டு நீ நாய்க்குட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து பழி வாங்க வரும், அந்த மாதிரி பழி வாங்கி கிளம்பிடுவாங்க. அதான் ஆக்சுவலா கரெக்டான எக்ஸாம்பிள். நாகப்பாம்பு வந்து ஜான்விக் மாதிரி. நீங்க இன்கேஸ் கிராஸ் ஆயிட்டீங்கன்னா அப்பயே கொண்டுறணும். அடிச்சுட்டு காயத்தோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காயப்பட்ட சிங்கத்தோட கரிசல ரொம்ப கொடூரமா இருக்கும். திரும்பி வந்து போடும், ஃபேமிலியே போடும். அது ஒரு சூப்பரான விஷயம். அது ஆக்சுவலா ஃபேமிலி, இதுதான் மறந்துட்டேன் நானு. ஃபேமிலியே போடும் அந்த பாம்பு. ஒருத்தனை போடாது, உங்க மொத்த ஃபேமிலி முடிச்சு விட்டுரும். நாகப்பதனி அது. அது உங்களுக்கு அடுத்த தலைமுறை வராம பாத்துக்கும் பிரதர் அந்த பாம்பு. அதுதான் அதோட லைஃப் கோல்ல எடுத்துக்கும். தெலுங்கு வில்லனே மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கு எனக்கு நமக்கு தெரிஞ்சது. பட் இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். சும்மா ஜஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஜஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு. காரணம் என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்த் இட் டு டாக் அபவுட் இட். ஏன்னா இதை நிறைய பேர் இனிமே நம்பிட்டு இருக்கானுங்க. அண்ட் இது ரொம்ப ரிலீஜியஸா கனெக்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கான்ட்ரோவர்சியை தாண்டி போயிட்டு இருக்கோம்னு தோணுது சில விஷயம்லாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஏரியால வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னதுன்னா, அந்த சாமி வந்துட்டு கண்ணுல இருந்து தண்ணி வருது, கண்ணை முழிச்சு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதாகி, காலையில 6 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா எல்லாம் எழுப்பி விட்டு வெளியே வந்து பாக்குற எங்க ஏரியால அப்படியே குபு குபுன்னு மக்கள் இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க சார சாரையா அந்த இதுக்கு, அந்த கோயிலுக்கு. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அபத்தமா பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் கான்ஸ்பிரசில வரும். ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம லைட்டா டச் அப் பண்ணிட்டு நம்ம இதை தாண்டி போயிடுறது நல்லது. கரெக்ட். ஆனா இந்த இடத்துல எனக்கு ரிலவெண்டா ஒண்ணு தோணுது. நீங்க இந்த கோயிலு பிளஸ் பாம்பு ரெண்டையும் சொன்னதுனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க சைல்ட்ஹுட் மெமரி என்னன்னா, எங்க ஏரியால வந்து ரேண்டமான தேர்ஸ்டே மார்னிங் வந்து நம்ம ஊர்ல சாமி முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போறானுங்க. சரியா? சாமி முளைக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல பிரதர். பக்கத்துல ஒரு செங்கல்லும் அதுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு சட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செங்கலோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆயிருது. எப்படின்னு தெரியல. அவ்வளவுதான். பாம்பு வந்து சட்டையை கழட்டி போட்டு இங்க வந்து இருங்க, அவனோட தியரி என்னன்னா, பாம்பு வந்து இங்க சட்டையை கழட்டி போட்டு இங்க இருக்கிற இந்த சிலைக்கு வந்து பாதுகாப்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு மனிதர்கள் அதை அட்ரஸ் பண்ணோன்னு அங்க இருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை கிரியேட் பண்றாங்க. அதோட இப்ப போகிங்கிற மாதிரி தான். அவங்க என்னதான் சொல்லி வந்துட்டு உன்கிட்ட பிசினஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுவானுங்க. காலையில ஒரு 30 லிட்டர் பாலை வித்துருவானுங்க. அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுவானுங்க. ஆக்சுவலா இது இது கூடயே வந்துட்டு இன்னொரு நீட்சியா ஒண்ணு சொல்லுவேன். இந்த கருப்பு சாமி எல்லை தெய்வங்கள் நிறைய இருக்கு தெரியுமா சில ஊர்ல, மேல் காட்ஸ். ஆமா. இந்த மேல் காட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேர்க் ஒண்ணு கொடுப்பானுங்க. அது என்னதுன்னா, அந்த மேல் காட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரக்கும் சுருட்டும் அடிக்கும். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நைட்டு 3 மணிக்கு எங்க ஏரியால வந்துட்டு இங்க நடந்தனா சுருட்டு ஸ்மெல் அடிக்கும். அப்போ வந்துட்டு கருப்பன் வந்துட்டு, கருப்பன் இல்ல அது பேர் வேற, நான் சொல்ல மாட்டேன், என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது வந்துட்டு சுருட்டை போட்டு அது வந்து காவலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏத்த மாதிரி போனா போட்டு தெளிடும்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி. சரியா? ஸோ நீ நைட்டு 2 மணி 1 மணிக்கு எந்திரிச்சனா சுருட்டு ஸ்மெல் லிட்டரலா அடிக்கும். அப்ப நான் எல்லாம் பயந்துருக்கேன். பயந்து எத்தனையோ நாள் வந்துட்டு எனக்கு நைட் நர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்ப எங்க பாட்டி தான் வந்துட்டு எல்லாரும் நம்புவாங்க அதை. அது வந்துட்டு லிட்டரலி இந்த என்டையர் ஊரே நம்புற அளவுக்கு அது ஃபேமஸான ஒரு இது. அப்ப எங்க பாட்டி ஒருத்தவங்க வந்துட்டு சொன்னாங்க, அடா அந்த பூசாரி தான் கூட்டமா இருக்க வேண்டி நைட் எந்திரிச்சு ஒரு கட்டி சுருட்டை பத்த வச்சுட்டு இருக்கிறான் பைத்தியாரா அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இந்த பாட்டி எவ்வளவு முற்போக்கா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த பாட்டி எல்லாரும் வந்துட்டு அந்த பாட்டி இப்படி சொன்னதுக்கு வந்துட்டு செமையா காண்டாயிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க போட்டு தெளிடுவோம்ங்கிற மாதிரி. அப்புறம் ஆக்சுவலா அது லிட்டரா உண்மைன்னு தான் நினைக்கிறேன். நான் நம்புறேன் அந்த பாட்டியை ஸ்ட்ராங்கா. அந்த பூசாரி வந்துட்டு கிரௌட் வரக்க வேண்டி நைட் ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு ஃபுல்லா இதை பத்தி விட்டுருவோம் அப்படி போல. ஒரு 2 கட்டு சுருட்டை வாங்கி மொத்தம். நீங்க இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா பிரதர்? மேபி உங்க ஏரியா கூட கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். எங்க ஏரியால நான் சின்ன வயசுல இருக்கும்போது வீடுகளே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப வந்து இந்த நைட் நேரத்துல யாராவது ஒருத்தங்க வெளியில நடமாடிட்டு இருக்காங்க, எய்தர் பேயோ இல்ல சாமியோ வெளியில நடமாடிட்டு இருக்கு, நைட் நேரத்துல வெளியில போக கூடாதுங்கிற பயத்தை வந்து செமையா நம்மளுக்குள்ள ஜெனட்டிக்கலாவே இன்டியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பிரதர். நைட் எனக்கு ஒரு சின்ன வயசுல பயமாவே இருக்கும். நான் எங்க வீட்டோட செவுரு வேற கரெக்டா தெருவோட எட்ஜில் இருக்குமா, சோ வீடும் செவுரை தாண்டி இந்த பக்கம் ரோடு, அந்த ரோட்ல யாரோ ஒருத்தங்க நடந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு சின்ன வயசுல ஃபீலிங் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் டாப் பண்ற மாதிரி ராஜராஜேஸ்வரின்னு சொல்லி ஒரு சீரியல் வரும் அப்பெல்லாம். ப்ரோ அதுல அந்த குழந்தை சிரிக்குமே பிரதர், பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜராஜேஸ்வரி அந்த ராஜராஜேஸ்வரிக்கு பயந்துருவீங்க. அதுல நீலின்னு ஒரு கேரக்டர் வரும் பிரதர்.
அந்த நீலி கேரக்டர் நைட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோட பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு வருஷம் தெரியுமா நான் வெளியில நீலி நடந்துகிட்டு இருக்காடா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பீதி ஆயிருக்கிறேன். பிரதர் நான்லாம் அந்த ராஜராஜேஸ்வரி டிவைன் ஸ்டேட்ல இருந்து எனக்கு வந்துட்டு அந்த ராஜராஜேஸ்வரி வந்துட்டு பேய் ஸ்டேட்டுக்கு போய் பேய் சாத்தான் ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு பிரதர். ஏன்னா அதுல இந்த இந்த வில்லன்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சக்தி மகா சக்தியே ஒருத்த கத்து வந்துருக்கீங்க, அதுவே பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு பிரதர். அவன் அந்த பாட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் பாடிட்டு பாப்பீங்க. சின்ன வயசுல இன்னொன்னு இருக்குடா, சின்ன வயசுல பேயை விட எனக்கு சாமி பார்த்தா இன்னும் பயம் வரும்டா. ஒரு படத்துல இவ ரம்யா கிருஷ்ணன் வந்து இது கொண்டிருப்பா தெரியுமா, அம்மன் தாயின்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள வருவா, வந்துட்டு இதையெல்லாம் தெளிச்சு விடு ஊர் ஃபுல்லா அப்படின்பா. பிரதர் எனக்கு அந்த அம்மன் தாயா வருவானே பிரதர் ஒரு ஆளு, அம்மன் தாயி அழகு அம்மன் தாயி அப்படின்னு அவரை பார்த்தாலே பீதி ஆயிடும். சண்டாவை விட அவரு தான் பயமா இருக்கும். ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஊர் காவல் தெய்வங்கள்லாம் வந்து இல்ல என்ன தெய்வ வழிபாடு இருந்தாலும் கண்ணு பெருசா வரைஞ்சு அதுக்கு மையெல்லாம் போட்டு உன்னை பயமுடுத்திடுவாங்க. ஆக்சுவலா சின்ன பசங்களுக்கு அம்மன் இந்த மாதிரி சிலைகளை பார்க்கும் பொழுதே பயம் வந்துடும். அதுலயும் இந்த காளி மயான பூஜை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பயமுடுத்தும் தன்மையா இருக்கும். ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து பெரிய கேட்டகரியா கான்ஸ்பிரசிஸ்னா நான் பெரிய கேட்டகரியா பாக்குறது என்னன்னா, சின்ன வயசுல எந்த அளவுக்கு இந்த டெக்கனோட அப்சஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு ஃபைட்டிங் நம்மளுக்குள்ள இன்டியூஸ் பண்ணது WWF பிரதர். WWF சுத்தி எவ்வளவோ கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. அதுல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா அண்டர்டேக்கருக்கு வந்து 7 உயிர் இருக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரு வேற எவனோ ஒருத்தர் சொல்லுவானுங்களே பிரதர், ஒரு நாளைக்கு எவ்வளவோ லிட்டர் பாலும் இதுவும் இறைச்சியும் சாப்பிடுவான் பிக் ஷோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை கடந்து போனா சூப்பரா இருக்கும்னு பார்த்தேன் பிரதர் நானு. கண்டிப்பா பிரதர், கான்ஸ்பிரசினா WWE இல்லாம இருக்காது. அது நம்பன்னு இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க கான்ஸ்பிரசி எடுத்தீங்கன்னா அதுல WWE வந்துட்டு ஒரு சிம்பிளான பார்ட் பிளே பண்ணுவோம். அதுல முக்கியம் வந்துட்டு நம்ம அண்டர்டேக்கர் அண்ட் கெயின் தான். கெயின் வந்துட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டு நோண்டி சாப்பிட்டுருவான்ட்டு ஏறி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவானுங்கன்னா, இல்ல சாப்பிடக்கூடிய ஆள் தான் அவன் இல்லையா? இப்ப ரீசெண்டா வந்து கெயினும் அண்டர்டேக்கரும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கானடா, வீடியோ பாட்காஸ்ட். அத பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாய் ஒருத்தர் ஒரு ஃபேமஸான இது இருக்கும், ட்ரெண்டிங் வீடியோ ஒண்ணு இருக்கும். ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு இருப்பார், பின்னாடி ஒரு பாய் வந்து இதாயிட்டு இருப்பாரு, ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி என்ன கெயினும் அண்டர்டேக்கர் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறாங்க, தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி. கெயின் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க கதை என்ன தெரியுமா பிரதர், கெயினை பத்தி? கெயின் ஏன் மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லி ஒரு கருத்து, சரியா? என் நண்பன் சொன்னான், மாப்பிள்ள கெயினும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பிங்க. அண்டர்டேக்கர் தான் நியாயப்படி ஃபர்ஸ்ட் WWF வந்தது. ஆனா கெயின் அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கரோட ஃபேமஸ் ஆயிட்டாங்கிற கோபத்துல அண்டர்டேக்கர் கெயினோட மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டாரு மாப்பிள்ள. அந்த ஆசிட மறைக்கிறதுக்காக தான் கெயின் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்துருக்காருன்னு. டேட்டா இஸ் கரெக்ட், அது ஃபேமஸான தியரி. டேட்டா எல்லாம் லாஜிக்கலா மேட்ச் ஆகுது, மூஞ்சில ஆசிட் அதனால மாஸ்க் போட்டு மறைக்கிற எல்லா டேட்டாவும் மேட்ச் ஆகுது. நானும் நல்லா நம்பிட்டு இருந்தேன். ஜிஜி இன்னொன்னு இருக்கு, இதை வந்துட்டு எனக்கு ஒருத்தன் இந்த கான்ஸ்பிரசி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ட் 2 ஒன்று சொன்னாதுல, நீ அண்டர்டேக்கர் கெயினை வந்துட்டு மாஸ்க் கழட்டி பார்த்திருக்கியான்னு கேட்டான். இல்லடா பார்த்ததுல காட்ட மாட்டாங்க அப்படின்னு. நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா. எப்படிடா அப்படின்னு கேட்டேன். 11:30 மணிக்கு மேல நீ WWE ரா பாரு, அதுலதான் காட்டுவாங்க, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் பயந்துருவாங்க. 11:30 மணிக்கு முன்னாடி காட்டும். இல்லடா, நீ கெயினோட மாஸ்க் எல்லாம் மேட்டரே கிடையாது. மாஸ்க்கு ஃபேமஸான எங்கால ஒருத்தர் இருக்காரு, ரே மிஸ்டீரியோ. டேய் நல்லா மிகப்பெரிய ரே மிஸ்டீரியோ ஃபேன்ரா. ரே மிஸ்டீரியோட சுறுசுறுப்பெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, பொழந்துட்டுருவான். வந்தோடனே சடன்னு அடிப்பான். ரே மிஸ்டீரியோ மாஸ்க்கு தான் மிகப்பெரிய ஒரு இது கான்ஸ்பிரசி. மாப்பிள்ள 11 மணிக்கு மேலதான் மாப்பிள்ள அவன் மாஸ்க் கழட்டுவான்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஏமாத்து. எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்ப நம்மளை திட்டி செய்வானுங்களோ அந்த எக்ஸ்ட்ரீம் டைமிங் நம்மளுக்கு கொடுத்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்க வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த இவனுங்களுக்கு. அது அப்படி இல்ல, உன்னை அன்அச்சீவபிளா பண்றது. நீ அதை அச்சீவ் பண்ணாதான் நீ அதை கண்டுபிடிப்ப. கான்ஸ்பிரசி அதை பிரேக் பண்ண வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி பண்றது. அதுதான் கான்ஸ்பிரசியோட அடிப்படை. ஒரே விஷயம் வந்துட்டு ஏன்னா மாஸ்க் போட்டுருக்கான்னு கேட்டா அது அவன் குலத்தொழில்
அதனால மாஸ்க் கழட்டினா அது அவனுக்கு அசிங்கமாயிருமாப்ல. அதனாலதான் யாரையும் கழட்டி விட மாட்டான். கழட்டின அன்னைக்கு அவன் WWE விட்டு போயிருவான்னு என்று சொன்னானே. டேய் நீ நினைக்கிற இன்னொருத்த இதுக்கு மேல போய் என்ன சொன்னான்னா அவனால மாஸ்கே கழட்ட முடியாது மாப்ள, மாஸ்கும் அவன் மூஞ்சி மெர்ஜா இருக்குது எல்லாம் சொல்லி இருக்கிறானுங்க எனக்கு. மியூட்டன்ட் அவன் இல்லையா, ஒரு ஆபரேஷன் வச்சுக்கிறேன். அவன் மியூட்டன்ட்டுங்க, மாஸ்கே கழட்ட முடியாது அவனால, கழட்டினா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பிஞ்சு போயிருந்தான் சொல்லி இருக்கிறானுங்க எனக்கு. என்னால முடியல மாப்பிள்ள. டேய் இன்னொன்னு இருக்கு, கெயின் ஆக்சுவலா இந்த தியரி ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவன் கண்ணை தின்னு ஓடுவாங்க தியரி ஃபேமஸ் ஆகி கடைசியில அவன் வந்துட்டு ஈவிலைன்னு ஒரு படமே நடிச்சாங்க. அதுல வந்துட்டு அவன் கண்ணு எல்லாத்தையும் கொலை பண்ணி கண்ணை திருடி திருடி பாட்டில ஓட்டு வச்சிருப்பாங்க. அது அது ஹாலிவுட்ல அவங்க ஒரு படமே நடிச்சிட்டாங்க. ஆனா அந்த படம் ஓடல. அதோட விஷுவல்ஸ் வேற நடுவில் நின்று ட்ரெய்லர் மாதிரி போட்டானுங்களா, இவங்க பாத்தியா டேட்டா இஸ் கரெக்ட்னு அதை அது பட ட்ரெய்லர் கூட தெரியாம இவனை அது பண்ணுவானுங்க. இன்னொன்று டபுள் வந்துட்டு கான்ஸ்பிரசியை நல்லா மில்க் பண்ணுவானுங்க. அண்டர்டேக்கர் திரும்பி வந்து மறு உயிரோட வரானுங்க, அதுக்கு வந்து கம்மி ஸ்டூடெண்ட் போட்டு அண்டர்டேக்கரோட கை வந்து மண்ணை விட்டு வெளில வர மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவாங்க. இல்லப்பா, இன்னும் என்ன பண்ணுவானுங்கன்னா அண்டர்டேக்கருக்கு அவன் அண்டர்டேக்கரை வச்சு செமையா மில்க் பண்ணாமாப்ல. அண்டர்டேக்கர் கூட ஒரு கிழவன் ஒருத்தன் ஒரு ஜாடி வச்சுட்டு வருவான்ல, பால் ஹேமன், அதுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா மாப்பிள்ள அண்டர்டேக்கரோட உயிர் ஜாடிக்குள்ளதான் இருக்குமானுங்கடா. டேய் ஆமாங்க, பால் ஹேமன் அவர் வந்துட்டு அண்டர்டேக்கரோட இது அப்பாவோட சாம்பலோ ஏதோ வச்சிருப்பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் நான் மறந்துட்டேன். பட் இவனுக்கு அதை வந்துட்டு அண்டர்டேக்கரோட உயிரில்லாத ஜாடிக்குள்ள இருக்குன்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப பெரிய நல்ல கான்ஸ்பிரசி. இல்ல நீங்க புரியல, உங்களுக்கு புரியல, அந்த கான்செப்டே உங்களுக்கு புரியல. அதோட இது என்னன்னா அண்டர்டேக்கரோட உயிர் அதுக்குள்ள இருக்கு சரியா. அவன் வந்து அண்டர்டேக்கரோட அப்பமானுங்க, அவன் தான் மாப்பிள்ள அண்டர்டேக்கரோட அப்பா. அவங்க கையில இருக்க ஜாடிக்குள்ளதான் அண்டர்டேக்கரோட உயிர் இருக்கு. அவன் தான் ஹேண்ட்லரு அண்டர்டேக்கருக்கு. அண்டர்டேக்கருக்கு அவன் கிட்ட ஜாடியும் உயிர் இருக்கிறதுனால அண்டர்டேக்கர் அவன் சொல்றத கேக்குறான் அப்படின்னு. ஏன்டா அவனே போட்டு அந்தடி அடிப்பான் ஸ்கிரிங்குள்ளே. அது இதை கைப்பற்றினதுக்கு அப்புறம், அந்த உயிரை கைப்பற்றினதுக்கு அப்புறம். ஓ அதனால அந்த ஜாடி கைக்கு வந்தா வேலை முடிஞ்சுங்கிறான் இல்லையா, நான் உங்கள் அடிமை உசூர் அப்படின்னு. இன்னொன்று இருக்கும் பிரதர், இதே மாதிரி தியரியில அண்டர்டேக்கர் வகையறாலே ஒரு அண்டர்டேக்கருக்கு ஒரு மேட்ச் வச்சிருப்பானுங்க WWE. அந்த மேட்ச் வந்துட்டு பேரு இது பரிடார் அலைவு. அதாவது ஒன்னே அவன் உயிரோடு இருந்தவன் ஜெயிக்கிறான், அவனை எவன் வந்து மண்ணுக்குள்ள குழி தோண்டி புதைக்கிறானோ அவன் தோத்துருவான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. நீ அவனை உள்ள தள்ளி விட்டு அங்க ஒரு பொக்லன் இருக்கும், அதுல வந்துட்டு நீ மண்ணை கொட்டிட்டானா முடிஞ்சு மேட்ச் சரியா. இது பக்காவா அண்டர்டேக்கருக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க இந்த தியரிக்கு நல்லா மில்க் பண்ற மாதிரியே. சோ என்ன ஆகுனா, நீ நல்லா அந்த அந்த பரிடர் அலை மேட்ச்ல ராண்டி ஆர்டன் என்ன பண்ணுவானா, அண்டர்டேக்கர் பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சு க்ளோஸ் பண்ணிடுவான் பெட்டியை சரியா. பெட்டி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஓடிடுவான், ஜெயிச்சிருவான் ராண்டி ஆர்டன். 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தா அண்டர்டேக்கர் டங் அப்படின்னு பெல் அடிக்கும், பார்த்தா ஸ்டேஜ்ல வந்து நின்று இருப்பான். இங்க புதைச்சிருப்பான் எங்க ஃப்ரண்ட்ல, ஆனா ஸ்டேஜ்ல நிற்பான் அடுத்த செகண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் உன்னை நிறைய லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி உன்னை அண்டர்டேக்கர் ஒரு நிஜமாலும் ஒன் ஆஃப் தி. ஆக்சுவலி இன்னொன்னு நீ சொல்றதுலயே இன்னொன்னு அவனுக்கு செமைய எஃபர்ட் போடுவானுங்க மாப்பிள்ள. அவனுக்கு வந்துட்டு ஒரு எபிசோட்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அண்டர்டேக்கர் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படிங்கிற நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு பெரிய பிட்டு மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி இவனை எட்டி உதச்சிருவானுங்க அண்டர்டேக்கரை சரியா. எட்டி உதச்சு ஒரு 2-3 செகண்ட் படத்துல ஆக்சுவலா வெடிக்கும் தெரியுமா, ஒரு சீரீஸ் ஆஃப் இது வெடிகள் அந்த மாதிரி குப் குப் பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அண்டர்டேக்கர் செத்துட்டான்னு சொல்லி ஒரு ஒரு 2 வாரத்தை ஓட்டுவானுங்க. பார்த்தா 3வது வாரம் அண்டர்டேக்கர் அதே மாதிரி புது கோட்டோட இறங்கி வருவான். இல்ல மண்ணு அதுக்கு நடுவுல ட்ரெய்லர் விடுவானுங்க, மண்ணுக்குள்ள இருந்து அவனோட கிளவுஸ் போட்ட கை வெளில வந்து இப்படின்னு ஆட்டும் கிரேவியார்ட்ல. இதான அண்டர்டேக்கர் சமாதி அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க நம்பாளுங்க. ஸ்கூலுக்கு வந்து அவன் வரப்போறான், அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவான், 8வது டைம் வரான் அப்படிமா. இல்ல அவன் 7 உசுறு தான் அவனும், அதுல 7 உசுரா 8 உசுராங்கிறது. டேய் இதெல்லாம் எங்க அம்மாட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. எங்க அம்மாட்ட வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு 8 உசுறு இருக்கு நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு. எங்க அம்மா சும்மாறா லூசு மாதிரி பேசாதறாங்க, காண்டாவனெல்லாம் உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி, 8 உசுறு இருக்குது அப்படின்னு. ஒன்னா வெளியே எடுத்து வருவான், அவனை கொல்லவே முடியாது யாருனாலே அப்படின்னு. இன்னொன்னு சொல்லுவானு வேற, அந்த 8 உசுறு கான்செப்ட்ல 8 உசுறு இருந்தது, இப்ப 8 டைம் அவனை கொண்டானே, இன்னொரு டைம் கொண்டானேன்னா அவன் வரமாட்டான் அப்படிமானு.
அதாவது தொடர்கதை மாதிரி அண்டர்டேக்கருக்கு மட்டும் போயிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் தி எனக்கு தெரிஞ்சு ஃபைனஸ்ட் என்டர்டைனர் இந்த என்டர்டைன்மெண்ட் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு அண்டர்டேக்கர் தான். ஆமா பிரதர். அவனுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரெக்கக்னிஷன்ஸே கொடுத்துருக்கான் நிறைய. இல்ல மத்தவனுக்கெல்லாம் வந்து நரேட்டிவே அந்த பெல்ட்டை யார் ஆக்கிபை பண்றா அந்த பெல்ட்டை சுத்தி தான் இருக்கும். அண்டர்டேக்கருக்கு தான் இந்த ஃபியரை வச்சு பண்ணிருப்பானுங்க. ஆனா அவன் அப்படி இருந்துமே அவன் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் போலடா. அவனோட ரியல் லைஃப்ல பார்த்தா ஹி இஸ் நாட் டேக்கிங் கிரெடிட்ஸ் டு எனிதிங் which ever happened. அவன் என்ன சொல்றான்னா லக் ஃபேக்டரும் WWEயோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது தான் காரணம். என் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதுல ஒன்றும் பெரிய வேல்யூ அடிஷனே இல்லைங்கிறான். அது இல்லாம அவன் அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு படத்துலயோ இதுலயோ மில்க் பண்ணதே கிடையாது அவன் கண்டென்ட்டை. ஆக்சுவலா அவனுக்கு ரைட் அப் ஆப்வியஸா அவன் அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். எதுவுமே நான் ஒண்ணு சொல்லிட்டா, அண்டர்டேக்கர் நான் வந்து யாரு கூட கம்பேர் இல்ல, நான் அண்டர்டேக்கர் யாரு கூட தெரியுமா கம்பேர் பண்ணுவேன்? ரஜினி கூட கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா செமையா எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்ணுவான்டா அவன். அவன் வரும்போது ஒரு மாதிரி மெக்னானிமஸா இருக்கும். டேய் இன்னொன்னு தெரியும் இல்ல, அண்டர்டேக்கருக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் இது கிடையாது. அதாவது அவன் 7-8 டைம் ட்ரைட் லாட் ஆஃப் அதர் டிஃப்ரெண்ட் போசஸ். அண்டர்டேக்கரோட என் ஃப்ரெண்ட் வந்துட்டு அண்டர்டேக்கரோட செம்ம ஃபேனு. அவன் வந்துட்டு ஒரு பெரிய போஸ்டர் அதுவே அவனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சிக் மேக்னட் ஆகிருச்சு அவன் ஏரியால. அவங்க வீட்டுக்கு போனா அண்டர்டேக்கர் போஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் தான். இட்ஸ் லைக் A1 சைஸுக்கு ஒரு போஸ்டர். அவனுக்கு எப்படி அது கிடைச்சது இல்ல ஏதோ ஃபிளெக்ஸில் அவங்க அண்ணன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, எங்க தாத்தா வந்துட்டு ஒரு பெரிய ஹெட் மாஸ்டரா இருந்தாரு. பெரிய ஹெட் மாஸ்டர் என்ன பெருசு என்னடா சிறுசு என்னடான்னு கேட்கலாம் நீங்க. அது தெரியல, ஹெட் மாஸ்டர் சொன்னா பெருசுன்னு சொல்லிக்கணும்னு அது ஒரு அடைமொழி மாதிரி வந்துருச்சு. அவரு வந்துட்டு எப்படி சொல்றது, டை ஹார்ட் ரெஸ்லிங் ஃபேன். ஓகேவா, என்கிட்ட வந்துட்டு அவருனால பெட் ரிடனா இருக்கும் பொழுது என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரியா, எனக்கு இன்னி நல்லா ஞாபகம் இருக்கு. என்னடா WWE பார்த்துட்டு இருக்கிற நீ எல்லாம், இவனுங்கெல்லாம் வேஸ்ட், உனக்கெல்லாம் பழைய ஆளு எவனையுமே தெரிய மாட்டேங்குது, இவனுங்கெல்லாம் வேஸ்ட், அண்டர்டேக்கர் ஒருத்தனை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நீ, பிரெட் ஹார்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவர் என்னடா பிரெட் ஹார்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது வேர்ல்டு லெவல்ல எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கவங்களை வந்துட்டு ஒரு ஒரு மீடியம் கவர் பண்ணிருக்கு பாரு, சினிமா மாதிரி. அதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த பையனுக்கு நான் சொல்ல வந்தேன்ல, எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்னா அவன் வந்துட்டு ஒரு போஸ்டர் வச்சிருக்கான். அதுல வந்துட்டு அண்டர்டேக்கரோட 10 டைமோ 12 டைமோ அவனோட மொத்த கரியர்லயும் அவன் போட்ட டிஃப்ரெண்ட் வேஷங்கள். அதுக்கு ஓல்டு ஸ்கூல் அண்டர்டேக்கர்னு பேர்லாம் இருக்கு, நிறைய பேர். நெக்ரோமன்சர்னு ஒரு அண்டர்டேக்கர் பேரு, ஓல்டு ஸ்கூல் அண்டர்டேக்கர்பாங்க. நெக்ரோமன்சர்னா அவன் வந்துட்டு அவன் போனத்தை வந்துட்டு நெக்ரோனா என்ன அதானே. ஸோ அவன் 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 பார்த்தோன்னு ஏன் கண்ணு ஃபுல்லா கருவளையம் விழுந்த மாதிரி இருப்பான், கையில ப்ளூ கலர் கிளவுஸ் போட்டிருப்பான். WWE கேம் விளையாடுறவங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரியும். ஏன்னா உன்னால வந்துட்டு இவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்டை ஒரு டிவியில பார்த்துருக்க முடியாது, உன் வயசுக்கு அந்த சின்ன வயசுல இருந்திருப்ப. ஸோ இது பார்த்தவன் செம அடிக்ட் ஆஃப் WWE இருப்பான், இல்ல கேம்ஸ் நிறைய விளையாண்டுருப்பான். அதுல வரும் இதெல்லாம் நிறைய ஹால் ஆஃப் ஃபேம் ஓரியன்ட் விஷயங்கள்லாம் அதுல வரும். ஸோ இது வந்துட்டு WWEங்கிறது ஒரு பெரிய ஒரு 45-50 இயர்ஸ் லெகசி அதுக்குள்ள இருக்கு, ஸ்டோரி அதுல இருக்கு. ஸோ இப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த ஃபிளக்ஸ் வச்சிருப்பான். ஸோ இப்போ நாங்க புதுசா வீட்டுக்குள்ள போகும்போது அண்டர்டேக்கர் இவ்வளவு வேஷம் போட்டுருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. பைக் ஓட்டிட்டு தலையில தலப்பா மாதிரி கட்டிட்டு வருவான். அப்பெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பயம் கொடுத்துற ஆள்லாம் கிடையாது. அவன் பேர் அண்டர்டேக்கரு, பைக் ஓட்டிட்டு வருவான், கெத்தா இருப்பான், ஹைட்டா இருப்பான், அடிப்பான், அதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். பட் அவன் பின்னாடி இவ்வளவு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்ப எங்க தாத்தா பார்த்தப்பெல்லாம் அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. அவர் அண்டர்டேக்கரை பார்த்தா வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பாரு. இவன்லாம் மீடியோக்கர் ரெஸ்லரா இருந்தான், இப்ப எப்படி இவ்வளவு பெரிய ஆளானு கேட்டு இருப்பாரு என்கிட்ட. இவனை பார்த்ததை பயப்படுறீங்க அது இதுங்கிறீங்க, இவன் பிரெட் கார்டு கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான்டா அப்படிம்பாரு. என்ன அவன் வந்துட்டு இதுல ஜெயிப்பான், அந்த ரெசல்மேனியால ஜெயிச்சுட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் நல்ல ஆள் தான், இஸ் அ ஃபைன் ரெஸ்லர், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் லெகசி எல்லாம் இப்ப இல்ல. ஸோ அப்ப அவர் வந்துட்டு அப்பதான் அது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ அந்த பையன் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த அண்டர்டேக்கர் வெறியனா இருந்தான். அந்த போஸ்டர் பாக்குறதுக்குனே நாங்க போவோம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு ட்ரையல் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த அண்டர்டேக்கர்ங்கிற ஃபிக்ஷன் கேரக்டர் அவங்க பிளேஸ் பண்ணிருக்கானுங்க அந்த இடத்துல. இட்ஸ் நாட் அ ஒன் டே திங். அது ரொம்ப வருஷமா அவன் WWE கன்சிஸ்டன்டா இருந்து, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சினாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தனீங்க, ரொம்ப அப்படியே தத்தி மாதிரி பூட்டு ஒன்று கழுத்துல தொங்க விட்டு வருவான். வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் மறந்துட்டேன், கிறிஸ்டின்னு நினைக்கிறேன், போட்டு அடின்னு அடி வாங்குவான் அவங்ககிட்ட. சரியா, அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி புக்கர் டீட் அடி வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் அங்கிருந்து டெவலப் ஆகி ஜான்சினாவோட ஆர்க்கே என்னன்னா ஃபுல்லா அடி வாங்கி ஹீரோ கடைசியில் அடிப்பான் தெரியுமா. அதுதான் எந்த அளவுக்கு சிம்பத்தைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஜெயிப்பான். பட் லெட்ஸ் ஸ்டாப் WWE நம்ம ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கிறோம். அடுத்த கான்ஸ்பிரசி வாங்க. இல்ல இந்த கான்ஸ்பிரசில ஒண்ணு சொல்லிக்கிறேன் WWE லாஸ்டா. அதுல வந்துட்டு பிராக் லெஸ்னர் வந்துட்டு
பார்ஷியல் அனிமல்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. அவன் ஃபுல் ஹியூமன் கிடையாது அப்படின்னு. அது நான் சின்ன வயசுல இருக்கு. ஏன்னா அவன் மொரட்டடி அடிப்பான், ஆள் பார்க்க ரொம்ப பீஃப்டா இருப்பானா. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு மட்டிஷாரு அப்புறம் கோல்ட்பர்க் 2 பேரும் ஸ்பியர்னு ஒன்று ஒரு ஸ்லாம் ஒண்ணு போடுவானுங்க. அந்த ஓடி வந்து இடுப்புல வயித்துல அடிக்கிறது. அது ஆமா. போடும்பொழுது பார்த்தா பயங்கரமா இருக்கும். அடிச்சா குடல் கிடல்லாம் வெளியே வந்துருங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, பட்டிஷார் ஒரு டைம் அது போட்டான்னா எந்திரிக்கவே மாட்டான். அதே மாதிரி கோல்ட்பர்க் போட்டாலும் எந்திரிக்கவே மாட்டானுங்க. அதனால ஷோல்டர்ல வந்துட்டு அவன் வந்துட்டு இரும்பு பிளேட் வச்சிருக்கான். பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்கான். அதனாலதான் எவனாலையும் தாங்க முடியல. அடிச்சாலும் பறந்துருவானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீ இருக்குது. ஸோ ஜி டபிள்யூ இஸ் எண்ட்லெஸ் வித் கான்ஸ்பிரசிஸ். ஸோ ஏன்னா அது யங்ஸ்டர் எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிறதுனால அது அது போயிட்டே இருக்கும். ஸ்கூல் லெவல்ல பேசுவாங்க. அது கடைசியில் டபிள்யூக்கே தெரிஞ்சு அவனே அதுக்கு மில்க் பண்ற மாதிரி ஒரு 2 கண்டென்ட்டை போட்டு விடுவான். அது அப்படியே தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கும். இல்ல So நம்ம அதுவே அதை இட் இஸ் நிறுத்திப்போம். பில்ட் ஆன் டாப் ஆஃப் இது இல்ல ஸ்டோரிஸ் தானே. ஸோ ஆப்வியஸா அதுல நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்த செட்டுனா எனக்கு தெரிஞ்சு பேய் படங்களை சுத்தி நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருந்திருக்கு பிரதர். ஈவில் டெட், அருந்ததி. எனக்கு கரெக்ட். ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்க ஒரு கான்ஸ்பிரசினா என்னன்னா, ஈரோட்ல வந்து அருந்ததி படம் போட்டிருக்கானுங்க. அந்த படத்தை வந்து யாருனாலையும் பார்க்கவே முடியாது, ஏன்னா அவ்வளவு பயமா இருக்குது. தனியா உட்காந்து நீங்க அந்த தியேட்டர்ல அந்த ஃபுல் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 அந்த தியேட்டருக்காரன் தருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி இருந்துச்சு பிரதர். இந்த மாதிரி ஈவில் டெட் கூட இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் தனியா உட்காந்து ஈவில் டெட் பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ படங்கள் சம்பந்தமா கான்ஸ்பிரசிஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து இப்ப நீங்க சொன்ன ஈவெண்ட் டேட்டே கேள்விப்பட்டிருக்கேன். தனியா உட்காந்து ராயல் தியேட்டர்ல பார்த்தோம்னா 1,00,000 பிரைஸ். உள்ள யாருமே வர மாட்டாங்க. டிக்கெட் கொடுக்குறவங்க கூட வர மாட்டாங்க. நீ வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஓடிடணும். ஓடி போயிட்டு உட்காந்துட்டு படம் போனதுக்கு அப்புறம் நீ உயிரோட வெளில வந்துட்டனா பயப்படாம உனக்கு 1,00,000 பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா இதை பேசிட்டு இருந்தது. ஏன்னா ஈவில் டேட் அப்போ ரொம்ப ஸ்கேரியான ஒரு படம். அது சின்ன பசங்களாம் பார்க்கவே முடியாது, அளவுக்கு பயமா இருக்கும். எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் ஈவில் டேட் 1 பாதியிலே நிறுத்திருக்கேன். 2-3 டைம் பார்த்துட்டு 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்துட்டு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஒரு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேய் வந்துட்டு பசங்க வீட்டுக்குள்ள வரும். அந்த சீன் வந்தனையுமே நான் பயந்து அழுது தூங்கியிருக்கேன். எங்க அக்கா அதுக்கப்புறம் பாக்கி படத்தை பார்த்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஈவில் டெட் ஓரியன்டா எனக்கு தெரிஞ்சு எண்ட்லெஸ் கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இந்த இந்த இதை விட்டு அடுத்து வந்தோம்னா, சின்ன வயசுல நீங்க இந்த பெட் எந்தூசியாஸ்டிக்ங்கிறதுனால பெட்ஸை வச்சு நான் நிறைய கான்ஸ்பிரசிஸ் பார்த்திருக்கேன். மெயினா வந்து ஃபைட்டர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ்ஷோட உண்மையான பேர் ஃபைட்டர் ஃபிஷ்ஷா எனக்கு தெரியல. ஆனா அந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு கான்ஸ்பிரசி பாருங்க. அது பேர் பீட்டா. டேஞ்சரஸ் பிரதர். ரெண்டு மீனை வந்து ஒரே தொட்டிக்குள்ள விட்டா அதுவே அடிச்சுட்டு செத்துருமானுங்க. ஒரு ஃபிஷ்ஷ தனியா விட்டேன்னா அது சோகத்துல செத்து போயிருமாப்லமானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தெரியும்டா, நீ சோகமா இருந்தான்னா அது சண்டை போட்டு இருக்கும்போது நீ சோகமா இருந்தான்னா அதுவும் இதாயிரும். ஸோ நீ எனர்ஜியா இருக்கணுமானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லைட்டா சின்னதா இதை வெட்டி போடணுமா, சிக்கனை வெட்டி போடணுமானுங்க. கிட்டத்தட்ட அது பிரிடேட்டர் ரேஞ்சுக்கு டீல் பண்ணுவானுங்க ஃபைட்டர் ஃபிஷ்ஷ. இல்ல எனக்கு வந்துட்டு ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பத்தின கான்ஸ்பிரசி எனக்கு தெரியல. ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பத்தி ஒண்ணு தெரியும். அது ஒன்னா விட்டா வளர்ந்தா அடிச்சுட்டு செத்துரும் போல. அது அப்படிதான் ஆகும். அது ஆக்சுவலா அது எதனாலன்னு தெரியல. மேல் அண்ட் மேல் நீங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேல் அண்ட் ஃபீமேல் விடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது வளரும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது இருக்கு அதுக்கு. அது ஓகே. பட் நீங்க சொன்ன அந்த இது நீங்க சோகமா இருந்தா சோகம் எனக்கு வேற ஃபிஷ்ஷுக்கு சொல்லிட்டாங்க. அது பேர் அரோவானான்னு சொல்லிட்டு மீன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா அது தொட்டிலிருந்து வெளியே போச்சுன்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி உங்களை காப்பாத்திருமா அது? அந்த ஆபத்தை அது வாங்கிக்குமா? ஆக்சுவலா அது அரவணைக்கு மட்டும் இல்ல, அது வந்துட்டு நாய்களுக்கும் பொருந்தும். நாய் உங்க வீட்டுல செத்து போச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வர பெரிய ஆபத்து அது வாங்கி சொல்லுவாங்க. அது இன்னி வரைக்கும் நிறைய பேர் நம்புறாங்க. நீங்க நாய் செத்துச்சுன்னா உடனே போய் ஜோசியரை பார்ப்பாங்க. என்னங்க சொல்றீங்க? சோ இது ஒரு தியரி. அந்த ஆமாமா, நாய் வீட்டுல இறந்துருச்சுன்னா உடனே அது துர்மரணமா இருந்துச்சுன்னா, அகால மரமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. துர்மரணமா இருந்துச்சுன்னா டக்குன்னு உடனே எதனால என்ன ஏது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? காமெடி இல்ல, ட்ராஜடி. சொல்றீங்க துர்மரணம் எதை சொல்றீங்க? இந்த கார்பரேஷன்ல வந்து நாயை பிடிச்சு போடுறீங்க அதுவா? அது துர்மரணம் தான். அது கன்ஃபார்ம் துர்தான். பின்ன அகாலம் அது எனக்கு புரியல. கார்பரேஷன் கேரக்டர் நீ மாட்டினா அது துர்மரணம் தான் கன்ஃபார்ம். சோ என்ன ஆகுனா அப்படியே அன்பார்ச்சுனேட்டா ஒரு பிரச்சனை இருக்குடா. நாய்கள் ரொம்ப பெட்டா இருந்துட்டு காரு பைக் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அதுகளுக்கு அதோட பவர் தெரியாது பாவம்.
அது அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு விளையாட்டுத்தனத்துல நீங்க கார் எடுக்கும்போது உள்ள வந்து மாட்டி செத்துரும். நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி நாய், சின்ன நாய்கள் இருக்கும்ல, பொமரேனியன் பப் பேசிக்கலி, ஹூ ஆர் சைக்கோபேத்ஸ். பொமரேனியன் அல்ல சைக்கோபேத்ஸ். அதுக்குதான் கருவும் இந்த மாதிரி காருக்குள்ள வந்து செத்து போயிடும், ஓனர் காருக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன டக்குன்னு சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கெட்டது இருந்திருக்கு, பாவம் அது வந்து அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு தடுக்க ட்ரை பண்ணி இறந்துருச்சுன்றானுங்க. ஸோ இது ஒண்ணு இருக்கு, இது ஒரு கான்ஸ்பிரசி. இதை நான் வந்துட்டு ஒரு டைம் கேட்டதில்ல, பல டைம் கேட்டிருக்கேன். நாங்க இந்த மாதிரி எங்க நாய் இறந்துருச்சு, அதனால போய் ஜோசியரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தந்தோம் அப்படிம்பாங்க, பாவம் அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணு. பட் அட்லீஸ்ட் அது ஏதோ ஒரு பாசிஃபைங் நேச்சராவது ஒர்க் ஆகுது போருமா அந்த ஓனர் மக்களுக்கு. என்னங்கிறீங்க? மோஸ்ட் லைக்லி அதுக்கு தான் நினைக்கிறேன். கான்ஸ்பிரசிஸ்லயே இந்த பாசிட்டிவ் கான்ஸ்பிரசிஸ் நிறைய இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இவனுகிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு சோகத்தை தள்ளி வச்சுட்டு இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு தான். அதுதான். அது ஒன்றும் அந்த அரவணா வந்துட்டு கடைசியில படமெல்லாம் வந்துச்சுங்க. இந்த கட்டப்பாவை காணோம்னு சொல்லி ஒரு படம் இருக்கும், அது அந்த அரவணா மீனோட படம் தான். ஸோ அந்த அரவணாங்கிற மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நிறைய எலிட் ஸ்வீட்ல எல்லாம் முதல்ல இருந்து இருக்கும். அது இதுதான். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய தெரியும், சென்ஸ் பண்ண முடியும் நெகட்டிவ் எனர்ஜிஸை. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் அது ரொம்ப அஜிடேட் ஆகி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கும், கடைசியில தொட்டி விட்டு வெளியே செத்து போயிடும் அப்படிமாரு. ஸோ அதனால அரவணா மீன் வந்துட்டு அண்ட் லக்குக்கு அரவணா மீன் ரொம்ப சைனீஸ் கல்ச்சர்ல பார்த்தோன்னா இந்த லாஃபிங் புத்தான்னு ஒருத்தர் இருப்பா அப்படி தெரியுங்களா, அவரை பத்தியே பல கான்ஸ்பிரசிஸ் இருக்குது பாவம். அப்புறம் அவருக்கே வந்துட்டு கடன் கொடுத்தவர் தான் திருப்பதின்றுவாங்க. அப்படி ஒரு தனி கதையே இருக்குது தெரியுமில்ல. லாஃபிங் புத்தா கடன் கொடுத்தது யாரு? நம்பால் தான், திருப்பதி. யாரு? நம்ம ஓரியால பெட்டி கடை வச்சிருக்காரு அவருங்களாங்கிற மாதிரி. லாஃபிங் புத்தாவும் குபேரரும் ஒன்னாடா இப்ப? அதான் அது ஆக்சுவலா அது ரெண்டுமே வேறங்கிறானுங்க. யாருக்கு பிரதர் இதெல்லாம் தெரியுது? எனக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, குபேரர் யாருன்னா லாஃபிங் புத்தா, அவ்வளவுதான். லாஃபிங் புத்தாங்கிறது இங்கிலீஷ் வெஸ்டர்ன் நேம். அவருக்கு தனி இன்னொரு நேம் இருக்குது அங்க சைனால, அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிறாரு. அது ஆனா ஒரு சைனீஸ் கல்ச்சரை சார்ந்தவர் தான் போல. அப்புறம் நம்ம வந்துட்டு அவர் குபேரர்னு சொல்றோம்னு ஒரு வெடியை போட்டானுங்க எனக்கு சின்ன வயசுல. பட் ரெண்டு வேறையா ஒன்னான்னு தெரியல. ஸோ எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அவர் பார்த்தீங்கன்னு வைங்க, அவருக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, ஓகேவா. இது ஒரு தனி ஸ்கிரிப்டிங்க, இது ஒரு தனி கதை. இந்த வைரக்கல் அப்புறம் இந்த கலர் கல்கள் போட்டா உனக்கு வந்துட்டு லக்கு வரும்னு சொல்லுவானுங்கல்ல, உங்க ராசிக்கு இந்த கல். அது மாதிரி இது வந்துட்டு ஒரு இது, அதாவது உங்க ராசி, உங்க நட்சத்திரம், உங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி என்ன டைப் ஆஃப் லாஃபிங் புத்தா வச்சா, எந்த இடத்துல உங்க வீட்டுல வச்சா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லி ஒரு இது இருக்கு, சரியா. சோ நீ லாஃபிங் புத்தால வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. 3 லாஃபிங் புத்தா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா லாஃபிங் புத்தா வந்துட்டு இந்த காயின் மாதிரி ஒன்று இருக்கும், லக் காயின்ஸ் வச்சிருப்பாரு. அந்த ஸ்கொயரா நடுவில் ஓட்டை இருக்கும், அந்த காயின்ஸ் போட்டு உட்காந்துருப்பாரு. ஒரு தவளை மேல உட்காந்துருப்பாரு, அது சில பேத்துக்கு ராசியா இருக்கும். சில பேத்துக்கு அரவணா மீன் மேல உட்காந்துருப்பாரு, சில பேத்துக்கு டிராகன் மேல உட்காந்துருப்பாரு. ஸோ ஒன்னொன்னோட ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெடியை போட்டுருவாங்க, போட்டு உங்ககிட்ட வித்து விட்டுருவாங்க. அதுல சில லாஃபிங் புத்தாலாம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த டிராகன் மேல உட்காந்துருக்க லாஃபிங் புத்தா, அரவணா மீன் மேல உட்காந்துருக்க லாஃபிங் புத்தா, அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு என்னன்னு கரெக்டா தெரியல. பட் இது பின்னாடி அது இந்த மாதிரி நிறைய ஒலட்டல் கட்டுக்கதைகள் இருக்குன்னு தெரியும். ஸோ அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு தி வேர்ல்டு ஃபேமஸ் ஒன்று வந்துட்டு இந்த மரங்கள் மற்றும் இயற்கைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசிஸ் பிரதர். இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரிதான், நெவர் எண்டிங் டபிள்யூ மாதிரி போய்கிட்டே இருக்கும். அரச மரத்துக்கிட்ட நின்னையா, பனை மரத்துக்கிட்ட நின்னையா, அதுக்கப்புறம் என்னது முருங்கை மரத்துக்கிட்ட நின்னையான்னு சொல்லி மரங்கள், செடிகள். நாகலிங்கப்பூ வந்துட்டு சிவனுக்கு ஏத்தது. நாகலிங்கப்பூ வந்துட்டு அதை பத்தி அது பார்க்க வந்துட்டு பாம்பு மாதிரி இருக்கும். அங்க நாகலிங்க பூவோட மரத்துல பார்த்தோன்னா ரெட்டத்தலை பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வெடியை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சீவி வேர். பிரதர் அது அது ஒரு பெரிய டாபிக் பிரதர், போய்கிட்டே இருக்கும் பிரதர். நாகலிங்க பூ, சஞ்சீவி வேர், மனோரஞ்சித பூன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை நீ வந்து உன் மனசுல என்ன பழத்தை நினைச்சிட்டு அதை மோந்து பாக்குறியோ அந்த பழத்தோட ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது யூனிவர்சலா ஒரு 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 ஃப்ரூட் ஸ்மெல் அடிக்கும், ஓகேவா. அது உன் மைண்டே வந்துட்டு உன்னை ட்வீட் பண்ணிடும். அதுக்கு ஏதோ ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் தியரி ஒன்று சொல்லுவாங்க. நீ எதை நினைச்சிட்டு பாக்குறியோ அது மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, கிளவுட்ஸ். அது மாதிரி நீ எதை நினைச்சிட்டு மோந்து பாக்குறியோ அது உன் மைண்டே வந்துட்டு அதுன்னு சொல்லி டெலிவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அது ஒண்ணு. நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சார்ந்த கான்ஸ்பிரசிஸ் பார்த்துருக்கீங்களா? இயற்கை சார்ந்த கான்ஸ்பிரசிஸ் தான் நான் வந்து ஹமாம் ஆட் தான் பார்த்துருக்கிறேன். அஸ்வகந்தா, அதிமதுரம் எல்லாம் போட்டு செஞ்சு உங்களுக்கு இதெல்லாம் வருமானுங்க. அதை வந்து போட்டு குளிச்சிங்கன்னா எனர்ஜி வந்து கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வருமானுங்க.
எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்மள்ட்ட இதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட் வந்து ஒரு மாதிரி நிறைய டிஸ்டார்டடா இருக்க லிஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு WW4 டெக்கனோ கிடைச்ச மாதிரி கொத்த எதுவும் இல்லை. ஸோ நான் இன்னைக்கு இதோட இந்த எபிசோட நிறுத்திக்கணும்னு பாக்குறேன். திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி எ கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் கான்ஸ்பிரசிஸ் கிடைக்குதோ அதை பத்தி இதே மாதிரி ஒரு டிஸ்கஷனை போட்டு பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டே போலாங்கிறது என் ஐடியாவா இருக்குது. இல்ல இன்கேஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்பிரசிஸ் ரொம்ப ஃபன்னான இது தோணுச்சுன்னா நமக்கு டிஎம் பண்ணாங்கன்னா நம்ம அதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம இங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்பிரசிங்கிறது ஜோன் டு ஜோன் மாறுது, ஊர் டு ஊர், ஏரியா டு ஏரியா. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்பிரசிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இதுலயே வந்து நம்ம ரொம்ப மெச்சூர்டான கான்ஸ்பிரசிஸ் பத்தி எதுவுமே பேசல. நம்ம இந்த ஆம்பே கான்ஸ்பிரசி, அதுக்கப்புறம் இந்த MLM ஸ்கீம்ஸ், அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம உட்கார்ந்து பேசுற மாதிரி விஷயம் ஆகி போயிடும். இது வந்து மோர் அபவுட் நாஸ்டாலஜிக் கான்ஸ்பிரசிஸ் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம். மேபி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வெவ்வேறு கான்ஸ்பிரசிஸ் இல்ல வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்த கான்ஸ்பிரசிஸ்ன்னு பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு இவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுக்கு நீங்க இது பண்ண மாதிரியே இந்த எபிசோட்ஸையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து டைலர் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்பிரசிஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம். நன்றி.